ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சத்து மிகுந்த உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு வந்து வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் அதில் பாதி சைஸ் வந்து பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் வந்துட்டு கழுவிட்டு வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கருப்பட்டி வெல்லமோ இல்லை நார்மல் வெல்லமோ இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிச்சிட்டே இருக்கட்டும். அதில் வந்து ஒரு 3 ஏலக்காவை பொடி பண்ணி தூவிட்டு அதை வந்து கொதிச்சிட்டே இருக்கட்டும். இதுக்கு நடுப்புற வந்து அந்த உளுந்து ஊறிடும். அதை போய் மிக்சியில் வந்து ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை ஒரு வானலில் அடுப்பில் வச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாத கிளறிட்டே இருங்க. நல்லா இது மாதிரி கட்டி இல்லாத கலரணும். அதுக்கப்புறமா இந்த வெல்லமும் வந்து அதுக்குள்ளே வந்து அது நல்லா கொதிச்சிடும். அதை ஒரு வடிகட்டி மூலிமா இதில் நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டி திரும்பி கட்டி இல்லாத கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் பூவை வந்து அது மேலே போட்டு நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு கப்பில் மாற்றிட்டு அதில் வந்து ஒரு பாதாம் பருப்போ முந்திரி பருப்போ பொடி பண்ணி தூவி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடும். ரொம்ப சத்து உள்ளது. செஞ்சு பாருங்கள். பாய்.